ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 5 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்குவதற்காக TEDBF அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ICET அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்தியாவும் அமெரிக்காவும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், உக்ரைன் நாட்டை சேர்ந்த சில அரசியல் தலைவர்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் இம்போர்ட் செய்யக்கூடிய சைனா மற்றும் இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க சொல்வதற்கு உக்ரைனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இதற்கு முன்பு உக்ரைன் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்த ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோட முக்கியத்துவம் என்ன? இந்த ஹெலிகாப்டர் பிளான்ட்ல என்னென்ன ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஐந்தாவது டிஃபென்ஸ் அப்டேட், ஐரோப்பிய ஆயுத தயாரிப்பு நிறுவனமான MBDA நிறுவனம் இந்தியாவிற்கு 2 முக்கியமான ஆயுதங்களை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. MBDA நிறுவனம் இந்தியாவிற்கு கொடுக்க உள்ள ஆயுதம் என்ன, அந்த ஆயுதத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், 2019ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் இந்திய கடற்படையும் இணைந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. அதாவது இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் TEDBF 4.5 ஜெனரேஷன் விமானத்தை டெவலப் செய்ய தேவையில்லை. அதற்கு பதில் ஆம்கா போர் விமானத்துல சில மாற்றங்களை செய்து கடற்படைக்கு தேவையான டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இந்திய கடற்படையிடம் 2 யோசனைகளை முன் வச்சாங்க. ஒன்னு, தேஜஸ் MK2 விமானத்தை பேஸா வச்சு ஒரு 25 டன் எடை கொண்ட டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறது. இரண்டாவதா, புதிதாக ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை டிசைன் செய்து உருவாக்குறது. ஆனா இந்திய கடற்படை தங்களுக்கு அதிநவீன செயல்திறன் கொண்ட ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தான் வேணும், ஒரு 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தங்களால் 2035வது வருடம் தான் இந்திய கடற்படை கேட்கக்கூடிய ஒரு 5th ஜெனரேஷன் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்திய கடற்படை 2034வது வருடத்துல இருந்து தற்போது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதனால தற்போது இந்திய கடற்படை முதல்ல 4.5 ஜெனரேஷன் கொண்ட டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கலாம். அதற்கு பிறகு படிப்படியா ஆம்கா போர் விமானத்திற்காக டெவலப் செய்யப்படும் தொழில்நுட்பங்களை TEDBF விமானத்துல இணைத்து அந்த விமானத்தை ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போன்றுதான் கொரியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் முதல்ல KF-21 போரமே 4.5 ஜெனரேஷன் விமானத்தை உருவாக்குனாங்க. அதற்கு பிறகு KF-21 போரமே ஃபைட்டர் ஜெட்டோட MK3 வெர்ஷனை ஒரு 5th ஜெனரேஷன் விமானமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே யுக்திய இந்திய கடற்படையும் ஃபாலோ பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானம் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. MiG-29K விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே விமானத்தோட இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இதனால MiG-29K விமானம் ஒரு நம்பகத்தன்மையற்ற விமானமா இருக்கு. அதனால இந்தியாவிற்கு முதல்ல MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதற்கு பிறகு ஆம்கா MK2 விமானத்துல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை TEDBF விமானத்தோட அடுத்த வெர்ஷன்கள்ல அப்டேட் செய்து கொள்ளலாம். அடுத்து இந்தியாவும் அமெரிக்காவும் ICET அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க உறவுல ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் தங்களுக்கு இடையிலான தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம்.
வர்த்தகம், அது மட்டும் இல்லாம இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம், ஸ்பேஸ், செமிகண்டக்டர் தயாரிப்பு, சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற பல துறைகள்ல இணைந்து செயல்படுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா மற்றும் இந்தியாவும் பல துறைகள்ல இணைந்து செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா சீனா ஓரம் கட்டப்படும். அது மட்டும் இல்லாம குளோபல் சப்ளை செயின்ல சீனாவின் இடத்தை இந்தியா நிரப்ப ஆரம்பிக்கும். இதனால உலக நாடுகள் சீனாவை நம்பி இருக்கும் நிலை மாறும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தை சீனாவின் மவுத்பீஸ் குளோபல் டைம்ஸ் கிண்டல் செய்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வெவ்வேறு கோல்ஸ் இருக்கு, இந்த இருவரும் இணைந்து எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு கிண்டல் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியா இந்த ஐசிஇடி ஒப்பந்தத்தின் மூலமா அதிநவீன தொழில்நுட்பங்களை பெற்று தங்கள் நாட்டில் அதிக அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து வளர வேண்டும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவோ இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து பிரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா தன்னுடைய ராணுவ தொழில்நுட்பத்திற்காக ரஷ்யாவை நம்பி இருக்காங்க. தற்போது இந்த ஐசிஇடி ஒப்பந்தத்தின் மூலமா அமெரிக்கா தன்னுடைய ராணுவ தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு கொடுக்க முடியும். அப்படி தன்னுடைய தொழில்நுட்பங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவிற்கு கொடுத்து இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயல்றாங்க அப்படின்னு குளோபல் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடா உயரணும் அப்படின்னா ராணுவ தொழில்நுட்பத்திற்காக ஒரே நாட்டை நம்பி இருக்க கூடாது. பல நாடுகளுடன் ஒரு வலிமையான டெக்னாலஜி ஷேரிங் நெட்வொர்க் இந்தியாவிற்கு தேவை. சீனா ஏன் இந்த ஒப்பந்தத்தை குறை சொல்றாங்கன்னா சீனாவிற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து தங்களை குளோபல் சப்ளை செயின்ல இருந்து ஓரம் கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமா தான் இது போன்ற ஆர்டிகல்ஸ் சீன ஆதரவு ஊடகமான குளோபல் டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம், உக்ரைன் நாட்டை சேர்ந்த சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ரஷ்யாவிடமிருந்து ஆயில் இறக்குமதி செய்யும் சீனா மற்றும் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரு நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் இறக்குமதி செய்வது உக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு ரஷ்யாவிற்கு பண உதவி செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் உக்ரைனை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஆனா அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு கண்டிப்பா பயப்படுவாங்க. அதனால அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகள் மீதும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு உக்ரைனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் அவங்க இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் ஆட்சியின் போது இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. அப்பொழுது உக்ரைன் தான் ஐநா சபையில் இந்தியாவிற்கு எதிரான தீர்மானத்தை முதல்ல பரிந்துரை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம உலகில் உள்ள மற்ற நாடுகளையும் ஒருங்கிணைத்து இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில் செயல்பட்டாங்க. பாகிஸ்தானுக்கு அதிக அளவு ஆயுதங்கள் சப்ளை செய்வதில் உக்ரைன் முன்னிலையில இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் அதிநவீன டேங்குகளை சப்ளை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் பிரச்சனையிலும் உக்ரைன் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது உக்ரைன் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா ஆயில் இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அதனால இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிகமான ஆயில் இம்போர்ட் செய்யணும். அப்பொழுதுதான் ரஷ்யாவால் உக்ரைன்ல தொடர்ந்து சண்டையிட முடியும். உக்ரைன் பிரச்சனையில இந்தியா எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமா இருக்கணும். எங்களுக்கு எதிராக பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்பட்டால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியா உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது அப்படிங்கறத தெளிவா புரிய வைக்கணும். அடுத்த விஷயம், பிப்ரவரி 6ஆம் தேதி பாரத பிரதமர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தும்கூர் பகுதியில இந்தியாவிலே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தொடங்கி வைக்க போறாரு. இந்த ஹெலிகாப்டர் பிளான்ட் கிட்டத்தட்ட 615 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி இந்திய படையினருக்கு தேவையான அத்தனை ஹெலிகாப்டர்களையும் தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. HAL நிறுவனம் இந்த ஹெலிகாப்டர் பிளான்ட்ல இருந்து முதல்ல லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை தயாரிக்க போறாங்க. அடுத்த 20 வருடங்கள்ல இந்த ஹெலிகாப்டர் பிளான்ட்டை பயன்படுத்தி 3 முதல் 15 டன் எடை கொண்ட
கொண்ட 1000க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர் பிளான்ட்டை பயன்படுத்தி 4 லட்சம் கோடி ரூபாய் பிசினஸ் செய்வதற்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. HAL நிறுவனம் முதற்கட்டமா வருடத்திற்கு 30 ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு படிப்படியாக இந்த தொழிற்சாலையோட கெபாசிட்டியை அதிகரித்து வருடத்திற்கு 90 முதல் 100 ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கு HAL திட்டமிட்டிருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்திய முப்படைகள்ல பயன்படுத்தப்படும் அத்துணை ஹெலிகாப்டர்களும் இந்த தொழிற்சாலையில் இருந்துதான் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை பயன்படுத்தி லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர், லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர், ALH துரு ஹெலிகாப்டர் போன்ற அத்துணை இந்திய தயாரிப்பு ஹெலிகாப்டர்களையும் தயாரிக்க போறாங்க. அடுத்து ஐரோப்பாவை சேர்ந்த மிகவும் முக்கியமான ஆயுத தயாரிப்பு நிறுவனமான MBDA நிறுவனம் எக்ஸோசாட் AM-39 ஆன்டி ஷிப் மிசைல இந்தியாவிற்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த எக்ஸோசாட் AM-39 ஆன்டி ஷிப் மிசைல தற்போது இந்திய கடற்படை வாங்க உள்ள ரஃபேல் M போர் விமானங்கள்ல பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய தயாரிப்பு TEDBF விமானத்திலையும் இந்த மிசைல பயன்படுத்த முடியும். இந்த எக்ஸோசாட் AM-39 ஆன்டி ஷிப் மிசைல் 670 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ஆன்டி ஷிப் மிசைல்னால 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்ல ஃபயர் அண்ட் ஃபர்கெட் கேப்பபிலிட்டி இருக்கு. இதனால டார்கெட் இன்ஃபர்மேஷனை இன்புட் செய்து மிசைல லான்ச் செஞ்சிட்டோம்னா டார்கெட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து சென்றாலும் டார்கெட்டை பின்தொடர்ந்து சென்று இந்த மிசைல் தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல இந்தியா டெவலப் செய்து வரும் TEDBF 4.5 ஜெனரேஷன் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் LCA நேவி விமானத்துல பயன்படுத்த முடியும். எக்ஸோசாட் AM-39 மிசைல்னால 1148 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை இந்த மிசைலால் ஏற்படுத்த முடியும். அடுத்து MBDA நிறுவனம் இந்தியாவிற்கு ஆக்ரோனம் MP அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி டேங்க், ஆன்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஆன்டி பர்சனல் மிசைல கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த மிசைல் ஒரு 5th ஜெனரேஷன் மிசைல். தற்போது பயன்பாட்டில் உள்ள 3ஆம் மற்றும் 4ஆம் தலைமுறை மிசைல்களை விட இந்த ஆக்ரோனோம் மிசைல் அதிநவீனமானது. இந்த மிசைல் மிகவும் எடை குறைவானது. ஆக்ரோனோம் மிசைல் பிரத்யேகமா நகரங்களுக்குள் நடக்கக்கூடிய யுத்தத்துல பயன்படுத்துவதற்காகவே MBDA நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்லையும் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்ரோனோம் மிசைல்னால இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் மிக சிறப்பா செயல்பட முடியும். ஆக்ரோனம் MP மிசைலை பயன்படுத்தி டேங்குகள், ஆர்மர்ட் பர்சனல் கேரியர்ஸ், ரிமோட் வெப்பன் சிஸ்டம், எதிரிகளின் பங்கர்கள், ரடார்கள் போன்ற பல சிஸ்டங்களை தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பமும் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் இந்திய படையில் இணைக்கப்பட்டால் இந்திய தரைப்படையால் ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களை மிக சிறப்பா கேரி அவுட் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.